ஹாய், இது வந்து சாட்டர்டேவோட ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். மார்னிங் ரொட்டீன்லேயே வந்து காட்டியிருப்பேன். விளக்கு பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் தேய்க்கிறதுக்காக. ஸோ அது எல்லாமே ஆஃப்டர்நூன் போல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு அது எல்லாமே தேய்ச்சிட்டு சாமி ரூம் கிட்ட ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த அகல் விளக்கு வந்துட்டு கலர் அடித்து ஆல்ரெடி வச்சுருந்தேன் அக்ரலிக் பெயிண்டில். பட் இருந்தாலுமே வந்துட்டு ஆயில் லேஸாக லீக் ஆகிட்டே தான் இருந்தது. அதனால் அகைன் இன்றைக்கி தேய்ச்சிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இன்றைக்கி ஒரு 2 கோட்டிங் அளவுக்கு பெயிண்ட் வந்து அடித்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முருகருக்கு விளக்கு போடுறதுக்கு அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஈவினிங் போல் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் ஒரு சில கிராசரிஸ்லாம் வந்து காலியாகி இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து ரீஃபில் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் தான் வந்து போயிருந்தோம். கிராசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு நைட் டின்னருக்கு பிளான் பண்ணும்போது சரி இன்னைக்கு ஒரு நாள் வெளியே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். நாங்கள் 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்ட்டு. எழிலுக்கு எப்படி தோசை தான் ஊற்றி கொடுக்கணும், நானும் அத்தை அவருக்கு மட்டும்தான். கடைக்கு போயிட்டு வந்த கையோட வந்துட்டு கிராசரிஸ் எல்லாமே ரீஃபில் பண்ணிவிட்டு அண்ட் வந்துட்டு அந்தந்த இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிடவே உட்காந்துருந்தோம். இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.